உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு உங்கள் சின்ன பிள்ளைங்கள்ட்ட காமிங்க. இதில் கண்டிப்பாக நீதி கதை இருக்குது, ஓகேவா? ஒரு ஊரில் வயசான ஏழை பண்ணார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் அவங்க மனைவி அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் ஏன் கோழிலாம் வளர்த்தக்கூடாதுன்னு. அவரும் போய் வாங்கி வளர்த்து அப்புறம் அந்த கோழி அவருக்கு முட்டையை கொடுத்துச்சு. தீனிலாம் போட்டதுனால அவருக்கு முட்டையை கொடுத்துச்சு. அந்த முட்டையை வந்துட்டு அவர் போய் விற்று அவருக்கு நிறைய வருமானம் கிடச்சிச்சு. அதை வச்சு அவங்க தேவையான ஜாமான்லாம் வாங்கிறதுக்கு காசை செலவு பண்ணாங்க. அப்படி ஒரு நாள் தீனி எல்லாமே கீழே போட்டுட்ருக்கிறப்ப கோழிங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ அவர் சும்மா அங்கே போகலான்ட்டு போய் ஒரு வாத்தை பார்த்தார். அந்த வாத்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சா, அதனால் வீட்டுக்கு வந்து அவர் பண்ணையில் வச்சுட்டு அதுக்கு பிடிச்சமான சாப்பாடு எல்லாமே போட்டார். அப்புறம் அது வாத்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு 2 நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தங்க முட்டையை கொடுத்துச்சு. என்னடா தங்க முட்டை, இந்த சாதாரண வாத்து தங்க முட்டை தருதுன்னு அவர் ஆச்சரியப்பட்டார், குழப்பமானார் கொஞ்சம். அப்புறம் அந்த தங்க முட்டையை எடுத்து பார்த்து உண்மையான தங்க முட்டைன்னு கன்ஃபார்ம் ஆனார். அப்புறம் அது போய் அவங்க மனைவி காமிட்டு, இதை நீங்கள் நிப்பி விற்று காசு கிடைக்கும்ன்ட்டு விற்று காசு கிடச்சி அவங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கினாங்க. மறுநாளும் அந்த வார்த்தை அவங்களுக்கு தங்க முட்டையை கொடுத்துச்சு. அதே மாதிரி அவர் விற்று விட்டுட்டு பணக்காரர் ஆகலான்ற எண்ணம் அவங்க மனைவிக்கு தோணிடுச்சு. அதனால் அந்த மனைவி அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நம்ம ஏன் அந்த வாத்தோட வயிற்றையை கிழித்து அந்த உள்ளுக்குள்ள எல்லா தங்க முட்டையும் நம்ம எடுத்துட்டான்னு அவங்க சொன்னாங்க. அந்த ஏழை பொண்ணரும் யோசித்தார், நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா இல்லையா? யோசிச்சிட்டு பிறகு ஓகே பண்ணலாம், நம்ம மனைவி சொன்ன ஐடியா சரி அப்படின்னு வச்சுட்டார். கரெக்டுன்னு தெரிஞ்சிட்டோன்னு உறுத்தி எடுத்தார். ஆழமாக பிடிச்சிக்கிட்டார். கோழியை அந்த வாத்தை வெட்டி உள்ளுக்கு பார்த்தா ஒரு தங்க மட்டுமே இல்லை. அந்த ஏழை பண்ணர் உட்காந்து அழுந்தார். அவங்க மனைவி பேச்சை கேட்டதுனால வாத்தும் இல்லை, இனிமேல் தங்க முட்டை கொடுக்கறதுக்கு வாத்தும் இல்லை, தங்க முட்டையும் இல்லை. அவங்க மனைவி பேச்சை கேட்டு அந்த மாதிரி பண்ணதுனால அவர் பணக்காரனாகவே முடியலை, திருப்பி வறுமையாக இருந்தார். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டம். நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகும், ஓகேவா? அதனால் பேராசைப்படாமல் இருங்க. பேராசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ்.